பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததையொட்டி மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் பேசினார். உலகளவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்று தொடர்ந்து கணிக்கப்பட்டு வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து இந்தியா உலகிலேயே மிக அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது என பட்னாவிஸ் குறிப்பிட்டார். ஜனவரி மார்ச் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 7.8% இருந்துள்ளது. மேலும் பினான்சியல் இயர் 26 நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த வளர்ச்சி 7.7% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகளவில் இந்தியா தொடர்ந்து அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாகவும் நீடிக்கிறது. ஒரு வருடத்திற்குள் நம் நாட்டிற்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பண மதிப்புதான் ஜிடிபி. உலகம் முழுவதும் மந்த நிலை அச்சம் இருந்தாலும் இந்தியர்கள் நாம் தொடர்ந்து பொருட்களை வாங்குகிறோம். நிறுவனங்கள் தொடர்ந்து உற்பத்தி செய்கின்றன. அதனால்தான் 7.7% என்ற உலகிலேயே அதிவேக வளர்ச்சி சாத்தியமாகியுள்ளது. இந்தியா உலகின் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமிக், அதாவது 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. தற்போது இந்தியாவின் பொருளாதார மதிப்பு $4.5 டிரில்லியன் தாண்டியுள்ளது. விரைவில் $5 டிரில்லியன் எட்டும் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அந்நிய செலாவணி இருப்பு. இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு சுமார் 66 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இது அடுத்த 11 மாதங்களுக்கான இறக்குமதி செலவுகளை சமாளிக்க போதுமானது. தற்போதைய சூழலில் இந்தியா நினைத்தால் அதன் வெளிநாட்டு கடனில் 94% ஒரே நாளில் திருப்பிச் செலுத்தும் திறன் பெற்றுள்ளது. நாம் வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய், அதாவது குரூட் ஆயில் அல்லது போன், லேப்டாப் போன்றவற்றை வாங்குவதற்கு டாலர் தேவை. நம்மிடம் இப்போது 66 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய நாட்டு பணம் கையிருப்பில் உள்ளது. அதாவது அடுத்த 11 மாதங்களுக்கு உலகமே ஸ்தம்பித்தாலும் நம்மால் நமக்கு தேவையான பொருட்களை வெளிநாட்டில் இருந்து வாங்க முடியும். இந்தியாவின் வருடாந்திர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 314 லட்சம் கோடி ரூபாயை தொட்டுள்ளன. இந்தியாவின் யூபிஐ, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் தொழில்நுட்பத்தை உலகளவில் சுமார் 30 நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இன்று காய்கறி கடை முதல் பெரிய ஷாப்பிங் மால் வரை நாம் ஜிபே அல்லது போன்பே செய்கிறோம் அல்லவா? இதற்கு பின்னால் இருக்கும் தொழில்நுட்பம் யூபிஐ. நமது இந்த தொழில்நுட்பத்தை இப்போது உலக நாடுகளும் வியந்து பார்த்து தங்கள் நாடுகளிலும் அறிமுகம் செய்து வருகின்றன. உலகம் பொருளாதார மந்தநிலை பற்றி பேசியது. ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது மற்றும் பெரிய பொருளாதாரங்களில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக நீடிக்கிறது என்று தேவேந்திர பட்னாவிஸ் சுட்டிக்காட்டினார்.